கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கெது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துல உங்களோடு கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் அல்லது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாகவும் இனிய மாதமாகவும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைத்தபடி அவருடைய சித்தத்திற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் மாற்றி தரும்படியாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்னு சொன்னா, எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு சொன்னா, நம்மை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் விடுகிறது. அதில் உள்ள பிரவேசிப்பதற்கு நம்மை விடுகிறதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு குட்டி கதையோடு கூட உங்களை தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அந்த கதை அப்படின்னு சொன்னா, இரண்டு நண்பர்களும் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, விவசாயம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்படி அவங்க விவசாயம் செய்யும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க, வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. மழை எப்பெல்லாம் பெய்யுதோ அப்பெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாட்டுல அந்த நேரத்துல விதைகள் அந்த நிலத்துக்கு என்ன விளைய முடியுமோ அந்த மாதிரியான காரியங்களை செய்வது வழக்கமாக இருந்தது. அப்படி ஒரு முறை அப்படி என்ன செஞ்சாங்கன்னா, இரண்டு பேரும் ஒரே நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா, விதைகளை விதைக்கிறாங்க. அப்படி விதைச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு முதல் நபர் ஒரு விவசாயி என்ன செய்யறாரு, எப்படி ஜெபம் செய்யறான்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு மழை தேவைப்படுது, கொஞ்சம் மழை கொடுங்க, நாளைக்கு கொஞ்சம் பனி கொடுங்க, நாளை கழிச்சு எனக்கு கொஞ்சம் வெயில் கொடுங்க, இப்படி நீங்க எனக்கு எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய பயிர் விளைவதற்கு அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், உதவியா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். ஆனா இரண்டாவது விவசாயி என்ன செய்தாரு, அவரும் ஒரு இவரை மாதிரி என்ன செஞ்சாங்க, நிலத்தை உழுதாங்க, விதையை விதைச்சிட்டாங்க. அவரும் ஒரு ஆண்டவரத்துல ஒரு குட்டி ஜெபம் பண்றாரு. அவருடைய ஜெபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அவர் ஜெபிக்கும் போது சொன்னாரு, ஆண்டவரே நீர் கொடுத்த பலத்தினால உங்களுடைய கிருபையினால என்ன செஞ்சிருக்கேன், இந்த வயலை பண்படுத்தி இதுல விதைச்சிருக்கிறேன். அது நீங்க தந்த அல்லது நீங்க பாராட்டின ஒரு பெரிய கிருபையாக என்றேன். ஆனா இப்ப இது விளைய செய்ய போறது அல்லது அது நல்லா விளையணுன்றது என் கையில இல்லை ஆண்டவரே, அது என்னது உம்முடைய கரத்துல இருக்கு, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு நீங்க இறங்குங்க அப்படின்ட்டு அவர் ஜெபம் பண்ணாராம். கொஞ்சம் 2-3 நாள் கழித்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த முதல் விவசாயி ஜெபித்த மாதிரி மழை கொஞ்சம் லைட்டா தூரிச்சு, அப்புறம் என்ன செஞ்சிச்சு பனி, அப்புறம் வெயில் காஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மழை பெஞ்ச உடனே என்ன செஞ்சுது, விதை முளைத்து வெளியே வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொன்ன மாதிரி பனியும் பெஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் செடி வளர்ந்துச்சு. ஆனால் அவர் கேட்ட வெயில் என்ன பார்த்தீங்களா, அப்படி வெயில் கேட்ட உடனே வெயிலில் அது காஞ்சோடனே அந்த விதை முளைச்சி வரும்போது என்ன ஆச்சு, அந்த வெயிலில் அது எல்லாமே என்ன செஞ்சால் கருகி போயிடுச்சு. இப்போ இரண்டாவது விவசாயி என்ன சொன்னாரா, இந்த நிலத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் சித்தத்திற்கு ஏற்ப நீங்கள் எனக்கு செஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த இரண்டாவது விவசாயி நம்ம ஒன்று சொன்னோம்ல, அவருடைய இது பட்டு போயிடுச்சு. இரண்டாவது விவசாயிக்கு என்ன ஆச்சுன்னா, அப்படியே செடிகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. ரொம்ப ஆச்சரியம், என்னையா நம்ம 2 பேரும் ஒரே நேரத்தில் தானே விதைச்சோம், ஏன் எனக்கு இப்படி இருக்கு உனக்கு இப்படி இருக்குது. கடவுள் எப்படி இருக்கிறாரு, அவர் ரொம்ப பட்சபாதம் பார்க்குறாரு. உனக்கு 2 பேரும் ஒரே நிலம் தான், ஒரே டைம் தான், ஒரே விதை தான், ஆனால் உனக்கும் எனக்கு இவ்வளோ வித்தியாசம் இருக்கே, இது என்ன எந்தெல்லாம் கருகி போச்சு, உன் நல்லா செழுமையாக வளருது என்ன அப்படின்னு சொன்னார். எல்லாம் ஒன்று தான், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க, நான் எப்படி ஜெபம் பண்ணேன் அப்படின்றத நம்ம அப்போ அவங்க உரையாடலை சொல்லும்போது, நான் இப்படி தான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு. நீங்கள் கொடுங்கன்னு கேட்டீங்க, நான் ஆண்டவர்கிட்ட எதையும் கொடுங்கன்னு சொல்லலை, அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் என் செடிக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவர் கரெக்டாக அதுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதனால அது என்ன செஞ்சு நல்லா வளர்ந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாராம். இப்படிதாங்க நாமளும் என்ன செய்யறோம், அநேக வேலைகளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், நான் இப்படி பேசியிருந்தா பெரிய ஆஃபீஸராக இருந்திருப்பேன், நான் இப்படி ஒரு காரியங்களை செஞ்சிருந்தேன்னா எனக்கு இன்னும் பெரிய காரியங்கள் கிடைச்சிருக்கும், நான் இப்படி செஞ்சிருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்,
பேங்க்ல வேலை செஞ்சு நிறைய நம்மளே சொல்றோம்ல, ஆண்டவர்கிட்ட சில நேரத்தில் நம்மளே கேட்போம், ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ எனக்கு தாங்க, இது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு கடனே வராது, இதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் கடனே வாங்க மாட்டேன், நீங்க இதை மாத்திரம் கொடுங்கம்மா. அது ஆண்டவர் நம்ம கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேட்டதை காட்டில 2 மடங்கு கடனாளி ஆகிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க. ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி இருக்கும்னா நமக்கு மகிழ்ச்சியை தரும், அது சந்தோஷத்தை தரும், அது என்னது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விவசாயியுடைய கதையில பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான வாழ்க்கையும் பயனும் நன்மையும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க செய்வோம்? ஆண்டவரை துதித்து பாடுவோம், ஆண்டவரோட கூட நெருங்கி ஜீவிப்போம். அது என்ன நமக்கு செய்யும் அப்படின்னு சொன்னா, இன்னும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக பலப்படுவதற்கு அது உதவும். அது மாத்திரம் அதை நேருக்கு நம்ம சாட்சி சொல்வதற்கு உதவும். அது மாத்திரம் இல்லை, அது என்ன செய்யுமா, நம்ம பரலோகத்திற்கு அழைத்து செல்லும். ஆண்டவர் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2 மாதம் தான் எத்தனை நாட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 31 ஒரு 28 நாட்கள். இத்தனை நாட்கள்ல எத்தனை பள்ளங்கள், எத்தனை மேடுகள், எத்தனை வியாதிகள், எத்தனை இழப்புகள், மரணம் எல்லாமே நடந்துருச்சு. எல்லாமே நடந்திருக்கு. அதன் மத்தியிலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிகவும் கிருபையாக இரக்கத்தின் நிமித்தமாக அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக, நாம் அவர் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக அல்ல, அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக இன்னொரு புதிய மாதத்துல 2வது நாளையும் கூட நம்மை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படி வசனம் சொல்லுது, யார் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க சொல்லுது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்ப நம்ம ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம் அப்படின்னு சொன்னா, அதுதான் என்ன ஆகுதுங்க, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ப அவர் நம்மை வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னா, அந்த பாதையில நம்ம செல்வோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா இந்த புதிய மாதத்துல நம்ம ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய சித்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன செய்ய சித்தமா இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கஷ்டப்படுத்தி பார்க்க விரும்ப மாட்டீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் தான் எந்த தகப்பனை நினைப்பாங்கல்ல, எந்த பெற்றோர்களை நினைப்பாங்கல்ல. அதே போல தான் ஏசப்பாவும் உங்களையும் என்னையும் குறித்து நினைவாக இருப்பாங்க. அப்போ நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன, அப்படி சித்தத்தின்படி செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, அவர் நம்ம கிருபை பாராட்டி நமக்கு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை தர காத்திருக்கிறார். இந்த மாதத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஆசைப்படுறார். நீங்க ஆசைப்படுங்கன்னு சொன்னா அவர்கிட்ட நம்ம ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பிதாவே, உடைய சித்தத்தின் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் எங்களுக்கு செய்ய வேண்டும் ராஜா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, புதிய மாதத்திலே 2ஆம் நாளை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களில் பதிவு செய்ததற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நோக்கி எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறது ராஜா. எல்லாவற்றையும் உடைய சித்தத்திற்கு ஏற்ப நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சித்தத்திற்கு ஏற்ப எங்கள் வாழ்க்கையில எங்களை வழிநடத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பையும் விடுதலையும் கட்டளையிடுங்க. உடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. உண்மை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே நோக்கி கூப்பிட்டு பரலோகத்தை எழுந்து விடாதபடிக்கு உண்மையோடும் உடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுத்தவர்களாக, எங்களுடைய சொந்த ரட்சகர்களாக நினைத்து எங்களை மீட்டு கொண்ட தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை வழிநடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழிக்க கிருபை செய்யுங்க. உண்மை அறியாத பிள்ளைகளும் கூட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அநேகரும் இந்த சத்தியத்தை அறியாத இருக்கிறவங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு பொறுப்பேற்றுக்கொள்ள, அவருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்களும் ஒரு கருவிகளாக, நானும் ஒரு கருவியாக இருக்க தேவன் நம்மை வழிநடத்துவாராங்க. எல்லாவற்றும் ஆண்டவருடைய சித்தத்தின் ஒப்பு கொடுத்து இந்த நாளை நம்ம துடக்கும் பொழுது தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்க அந்த நாளை நாம் அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து, நாம் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க, எங்கள் குடும்பத்தை நடத்துங்க, என்னை நடத்துங்க, என்னுடைய பிள்ளைகளை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் உங்களுடைய கரத்துல எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சாமி. எங்களை நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, நீங்க கிருபை பாராட்டுங்க ராஜா. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.